ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க உப்பு உருண்டை செய்யலாங்களா? கிச்சனில் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, லாங் வீடியோ போட்டு. அதனால் பாப்பாங்க வரும்போதே அங்கே கால் பண்ணியாச்சு, பஸ்ஸு கிளம்பும் போதே கால் பண்ணியாச்சு, மம்மி இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து வாழைப்பூ வடை செஞ்சேன், ஆனால் அதை ஷூட் பண்ண ஆள் இல்லை. மாமா இன்னைக்கு 4 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அதனால் உப்பு உருண்டை செய்யலாம். சட்னிக்காக மிளகா ஊற வச்சுருக்கேன், காஞ்சி மிளகா ஊற வச்சுருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு குறுகுறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வச்சுக்கலாம் அப்படியே. பார்த்தீங்களா, மாமா சீக்கிரம் வந்தாச்சு, நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ சிங்க கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்குது என்ன நடக்குது வேலை. என்ன ஸ்பெஷல்? உப்புருண்டை சாப்பிட்ருக்கீங்களா சின்ன வயசில்? நிறைய சாப்பிட்ருங்க. பார்த்தீங்களா செய்யுங்க. எப்படி டேமேஜ் பண்ணுறாரு நம்மள. சாப்பிட்டது தானங்க சொல்கிறோம், கேட்டீங்க. அதுக்கு ஏங்க அவ்வளோ சோகம்? வேலை மேலே டயர்டுங்களாங்க? ஆமாங்க. சரிங்க, வாங்க. இப்போ வந்து மாவு அரைச்சாச்சு. ஓப்பன் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இல்லை தாங்க, இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லாவே போட்டால் நல்லாயிருக்கும். அந்த ஒயிட்டில் அந்த பிளாக் தெரியும் போது நல்லாயிருக்கும். கடுகு பொரியறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், அந்த மாவு அரைக்கிற கேப்பில் 2 இன்விடேஷன் வந்தாச்சு. அது 2 ஃபங்க்ஷன் ரெடியா? ஃபங்க்ஷன். ஒரு நம்ம ஏரியாக்காரங்க, அவங்க பொண்ணு பாப்பா பெரிய பொண்ணு ஆகிட்டா. இது எங்கள் அண்ணன் பொண்ணு. எங்கள் அண்ணன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா பாப்பா. அதுக்கு ஃபங்க்ஷன் போகணும். அழகாக இருக்குல்ல? இதே மாதிரி எங்கள் அண்ணன் பொண்ணு அழகாக இருப்பா. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே வரட்டும். அவ்வளோதாங்க, அது வந்துட்டுருக்கு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி பச்சையா மாமா ஞாபகம் வச்சுருக்கு. பூண்டு போட வச்சுங்க. பூண்டு போடக்கூடாதா? போடுவேன்னா சொல்லு, போடல. சமையல்லாம் நம்ம விருப்பம் தான். மசாலாவாக இருக்கணும். அது பிரியாணி இப்போனா உனக்கு பிடிச்சிருக்கா? நான் ஒரு பூண்டு. வெங்காயம் வந்து நிறைய வதங்க வேணாம். கொஞ்சம் அந்த இது இருந்தால் சுற்றியாக நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கிச்சுன்னா குழம்பு செய்கிற மாதிரி ஆகிடும். இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கிறத கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போடவே இல்லையே? ஆஹா மாமா, வெரி குட் மாமா. அது போட்டால் தானே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு சூப்பர் டைஜஷன். சூப்பர். பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாமா? மாமா வீடியோ எப்படி எடுக்கிறாரு. வச்சுட்டு மாவு ஊற்றிக்கலாம். ஆமாம், இதுக்காக தான் மாமா நான் வீடியோ எடுக்க கூட இல்லை. இதுக்காக தான். கை வலிக்குது இல்லை, மாமா வந்து கிளறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு அப்படி பிடிக்கிறது. பண்ணு ஆவாங்க. மாமாவுக்கு அது பக்குவமாக கிளற தெரியல, கீழே எல்லாம் கொட்டுறாரு. நம்ம கிளறிக்கலாம். வா மாமா. நீ கஷ்டமாக இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நம்ம கடாயை வச்சுருக்கணும். இந்த தவா வச்சிருக்கக்கூடாது. கொஞ்சம் கடாயை வச்சுருந்தா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கிளறிட்டோம்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அது பக்குவத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சரி, பாப்பா கால் பண்ணிட்டா. போயிட்டு மாமா போயிட்டு பாப்பா கூப்பிட்டு வந்துட்டோம். பார்க்கலாங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, உருண்டை பிடிச்சி அடித்து நம்ம இப்போ வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில். க்ளோஸ் பண்ணிடலாமா? 10 நிமிஷம் நம்ம இட்லி வேகிற மாதிரியே தான் வெந்துருச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். குழந்தை பார்த்தீங்களா, வரப்போவே பொறுப்பாக தக்காளி வாங்கிட்டு, என்னம்மா பிரியாணி செய்ய போகிறீங்களா? இல்லை எனக்கு தெரியல, வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் வந்து சிக்னேச்சர் சலூன் இருக்காங்கல்ல, பிரகாஷ் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க வீடு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அவங்க நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்போசிட்டில் போட்டு பார்க்கவே அப்படியே டேடிகிட்ட கொடுத்துட்டாங்க. பாவம் தனியாகவே அவசிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்கு, பட்டர்ஃப்ளை ஃபேஷன் ஆயிடுச்சுல, இந்த பட்டர்ஃப்ளை இன்விடேஷன். யார் தெரியுது அது? அந்த பாப்பாவா? யா தெரியும். பழனி மாமா இருக்காங்க, எங்க மாமா. அவங்களோட டாட்டருக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். அப்புறம் இது பவர்ஸ்ட்ரீ, இது யூஎஸ்டி. இதுவும் ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். யாருன்னு பார்ப்போம். நம்ம ஏரியாக்காரவங்க, உனக்கு தெரியாது. தக்காளி அப்படியே தக்காளி பச்சைவே போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம், ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், தோல் எடுக்காமல். நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளியும் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எத்தனை பேர் இருக்குமோ சட்னி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப அதிகமாக காரமாக இருக்குது பார்த்தா, குழந்தைங்க பாவம். எடுத்துடலாமா ஒன்று? கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எடுத்துடலாமா? கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதாங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். குட்டியா எடுத்துக்கோ. நல்லா கொதிக்கட்டும். வெந்துட்டு இருக்கு, அதுவும் கொதிச்சுட்டு இருக்கு. பாப்பாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா சாப்பிடலாம். இது கொதிச்சு பார்க்காட்டுப்பா. இது வேணா ரெடியா? ரெடி. சட்னி சும்மா டக்கு 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 டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இட்லி ஓப்பன் பண்ணிக்கலாமா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? ஓ, இது இட்லி இல்ல. இட்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் நீ. ஆமா, இது பேர் வந்து கார கொழுக்கட்டை. உப்புருண்டை. கார கொழுக்கட்டை. உப்புருண்டை. கார கொழுக்கட்டை. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க உப்புருண்டைன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு யாரும் சொல்லி தரல, அதனால நானே பேர் வச்சுட்டேன். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காய்ச்சி இருக்கேன். நைட்டுக்கு அப்புறம் பால் காய்ச்சி, பால் ஆறும்போது நீங்களே அப்புறம் குக்கர், பால் குக்கரில் பால் வச்சாச்சு. கத்துன்னு கத்தும் அப்பல இவரு. திடீர்னு டென்ஷன் ஆகிடுவார் கொஞ்சம் பிபி பேஷண்ட்டு. இப்பயாச்சும் பரவாயில்ல ஸ்ரீ. நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது பாப்பா குழந்தைய படுத்துட்டு இருப்பா, அவ அமைதியா இருப்பா அந்த பால் குக்கர் விசில் வரப்பா. நீ என்னடனா நல்ல டிவி பார்த்து உட்கார்ந்து இருப்ப ஷோபா மேல. அந்த விசில் வந்தோடனே ஓடி வந்து எனக்கு பிடிச்சிப்ப. அது கொஞ்சம் அது வேணுமே விசில் வரப்ப அது என்ன பண்றதுன்னு பாப்பேன் நானு. கொஞ்சம் கூட அசையாது, அமைதி பார்த்து. அவ எதுக்குமே அசைய மாட்டா சின்ன வயசுல. இப்ப அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டா. பயப்படுறா இல்ல?
பயப்படுறாடு இல்லை, ஹைப்பர் ஆக்டிவாக மாறிட்டான். அப்போ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே இருப்பான். சரி ஓகே. அப்போ இன்னும் பிரியாணி சாப்பிட்றப்ப தலைவாழால எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிரியாணிலாம் ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. இலையில போட்டு சாப்பிடலாமா? டேடி நம்ம பிரியாணி ஞாபகப்படுத்தி விட்டாங்கல்ல. ஆமா, சோ சேட். ஆனாலும் உப்புருண்டை சாப்பிடலாம். வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறவரும் அவர் தான், லாஸ்ட்டாக வரவரும் அவர் தான். பாவம் குழந்தை டயர்டாக வரும், செல்ல குட்டி. நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, வேணும்னே வரவே மாட்டேறா பாருங்க, அங்கேயே நிற்கிறா. இப்போ தான் பார்க்குறியா நீ? நேற்று அந்த 2 மரம் அங்கேருந்து வெட்டி எடுத்துட்டோமே. ஒரு மாங்காய் மரம், அந்த முருங்கை மரம். இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்பா எங்கே போயிருக்க? இப்போ வா. ஏன் தெரியல, அவர் நான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா கூட நைசன் அழுவின்னு ஓட்டா. ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடு. எடுக்கலையா? எடுக்கலையா? வெய்மா, அப்படியே வெய்மா. என்னோட கதை அவங்க தாங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸிங்க. வீடியோக்காக அவ்வளோ லென்த்தாக காட்டுறோம், அவ்வளோ வேலைலாம் இல்லை. இதில் ரொம்ப ஷார்ட்டாக செய்ய வேண்டிய வேலை தான். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் நான் செஞ்சது உங்களோட ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. மாமா போட்டு வச்சா இந்த நேரத்தில் யாரும் கூப்பிட்ருக்காங்க பாருங்கள். பாவம் ஓடி போச்சு. வரும் வந்து சாப்பிடு.